விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா நம்ம பயப்படக்கூடாதுங்க. அதோட ஒளி அளவுகளை பார்க்கணும். சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தால்தான் உங்களுக்கு அது கெடுதல் நடக்கும். அந்த நேரம் நம்ம ராசிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்படிலாம் நம்ம பார்க்கணுங்க. பார்த்தா தான் ஒரு நல்ல ஒரு அமைப்பு பார்க்கணும். நம்ம தசாபுத்தி வழியாக, தசாபுத்தி அந்தரத்தின் வழியாக, அந்தரம் தான் சில நாட்களை குறிக்கிறது. அந்த சூட்சுமம் இப்படி படிப்படியாக குறைகிற அமைப்பு இருக்கு பாருங்க. அதுல தான் இந்த சந்திராஷ்டம் கனெக்ட் ஆகும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல ஒரு ஒளி இருக்கு. அமாவாசை விட்டு விலகின சந்திரன் தான் இருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல அந்த புதனும் சந்திரன் சேர்றது என்ன ராசியை குரு பார்க்குறாரு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். குருவும் சுக்கிரன் சேர்ந்த நிலையில பாக்குறாங்க. சுக்கிரன் சந்திரன் விலகிடுவாங்க. ஆனா குரு மட்டும் இருப்பாரு. வருஷம் பூரா அவங்க 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசியை பார்ப்பாரு. அப்ப நீங்க பலம் பெறும்போது உங்க சிந்தனை இடராதுன்னு நான் நுட்பமா சொல்றேன். யாருக்கு சிந்தனை இடரும்? நம்ம பலம் இல்லாம இருக்கோம். இப்ப சிந்திக்கிறோம், நல்ல நிலையில இருந்து சந்தோஷமா இருக்கும்போது சிந்தனை வரும். பலவீனமா ஒரு நோய் இருக்கும்போது ஏற்கனவே சிந்தனை இல்லாத சிந்தனை திறன் குறையத்தானே செய்யும். நம்ம பலம் இல்லைன்னா அந்த அமைப்புல பலமா இருக்கும்போது நம்ம சிந்தனை நல்லா வரும். அந்த இதை நம்ம நினைக்கணும். இப்ப 8ஆம் இடத்துல பாவத்துவம் இல்லைங்க, சனி பார்வையெல்லாம் கிடையாது. சரியா? அப்ப மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் நீங்க ஓரை பார்க்கணும். இன்னைக்கு இந்த செயல்னா வாழ்நாள்ல கிடைக்காதுங்கிற அமைப்புல வரும், கண்டிப்பா வரும். திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அப்படி வரும்ல, அவங்க தசாபதி தடி அந்த அமைப்புல வரும்பொழுது நம்ம ஓரையை பார்த்து செஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு செய்யலை, நாளை கூட செஞ்சுக்கலாம்ங்கிற அமைப்புல வீம்புக்கு நம்ம போய் அந்த செயலை செய்யக்கூடாது. அவங்க 9ஆம் இடத்துல வரும்போது நீங்க 9ஆம் அருமையா வரப்போகுது. அப்ப நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றேன். சந்திராசிரமத்துல 2 நாள் வருங்க, 2 கால் கொஞ்சம் முடிவுகளை தள்ளி போடுங்களேன். எல்லாருக்கும் அந்த திடீர் தசை வர்றது, திடீர் தசை வர்றவங்களுக்கு நான் அந்த குறிப்பு சொல்றேன். இப்போ நார்மலா உள்ளவங்க சந்திரன் தவிருங்க. சந்திரன் மிகப்பெரிய ஒளி இல்லை, இந்த புதனாலதான் வெளிச்சப்படுறாரு. ரியல் ஒளி அவருக்கு இல்லை. அப்ப 9ஆம் இடத்துல தான் அவர் வெளிச்சப்படுறாரு இந்த சந்திரன். அதனால நான் இதை சொல்றேன். சந்திராஷ்டமத்தை தவிர்த்து அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். 17-12 தேதியில நீங்க கண்டிப்பான முறையில பாக்கியஸ்தானத்துல வருது. இப்ப எல்லாமே பாக்கியமா இருக்கு, வெளிச்சமா இருக்குல்ல, சந்திரன் இங்க இருக்காருல்ல, நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு பாக்கியமா இருக்கும். முதல்ல சாதகம் இல்லை, இப்ப சாதகமா இருக்கும். சிறப்பான அமைப்பு. இப்போ வருஷம் பிற 9ஆம் இடம் தந்தையார் சொத்துக்கள் வரும், பாக்கியம் கிடைக்கும், இறையூர் கிடைக்கும், தந்தை வகையராக்கள் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு அறுதிட்டு சொல்லிடலாம். இப்ப 8ஆம் இடம் நான் சொன்னேன், 9ஆம் இடத்துல வருஷம் பூரா இருக்க போகுது, அதுவே வரப்போகுதுல்ல. அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 17-18 தேதிகள் இந்த வாரத்துல அதுலயும் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். பாக்கியம்னா எல்லாமே, பாக்கியஸ்தானம்னா அனைத்தும் தாங்க. எல்லாருடைய உதவிகள், நமக்கு தேவையான விஷயங்களும் கிடைக்கும்.